அனைவருக்கும் காலை வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள திருக்குறள். சரியா, 10 திருக்குறள் இருக்குது. 10ஐயும் பார்க்கலாம் வாங்க. முதலாவது கடவுள் வாழ்த்து. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரியா, அது என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அகரம்னா ஆள தொடங்குறது. அகர எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதுபோல் ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஓகேவா, இதுதான் முதல் குறள். இரண்டாவது குறளில் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் 2 குறள்கள் கொடுத்துருக்காங்க. வானம் சிறக்கணும். சரியா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த குறளை கொடுத்து இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வருதுன்னு கேட்கலாம். அப்போ வான் சிறப்பு. சரியா, அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் துன்புறும். அதைத்தான் இந்த குறளுடைய பொருள். மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே பசி எல்லாரையும் துன்புறுத்தும். சரி, அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். அடுத்தது இரண்டாவது குறள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பது எடுப்பது. சரியா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உரிய காலத்தில் மழை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மழை வரவும் செய்யாது. சில நேரம் எதிர்பார்க்குற நேரம் மழை வரவும் செய்யும். அதை தான் உரிய நேரத்தில் மழை பெய்யாது கெடுப்பதும் மழை தான். அதே உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான். சரியா, நம்மளை அதிகமான மழை பெஞ்சால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? அழிவு வரும். தேவைக்கு மழை வரும்போது செழிப்பு வரும். அதை தான் இந்த குறளில் கொடுத்துருக்காங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இப்போ வான் சிறப்புலேருந்து இது 2 குறள்கள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று வந்தாலும் வான் சிறப்பு, கெடுப்பதும் கெட்டார்க்கு வந்தாலும் வான் சிறப்பு. அடுத்தது நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் ஒரே ஒரு குறள். நீத்தார் பெருமை. பெருமைன்னா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார். சரியா, இது அப்படின்னா எந்த ஒரு முடியாத செயலையும் செய்து காட்டுபவர் தான் பெரியோர். முடியாது என்பது சிறியோர். இந்த குறளில் விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, எந்த ஒரு செயலும் முடியாதுன்னு நினச்சா அந்த செயலை செய்து திறமையாக முடிக்கிறவங்க தான் பெரியோர். முடியாது என்பவர் சிறியோர். அதான் செயற்கரிய செய்வார் பெரியர். செய்ய முடியாத செயலை செய்பவர் பெரியர். செயற்கரிய செய்கலாகாதவர்னா செய்ய முடியாதுன்னா சிறியர். இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா நீத்தார் பெருமை. ஓகேவா. அடுத்த 5வது குறள் பாருங்கள். மக்கட்பேறு. மக்கட்பேரில் 2 குறள் வருது. மக்கட்பேறுனா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. சரியா, இதில் யார் அதிகமாக மகிழ்ச்சிப்படுவார்னா பெற்றவர்கள். சரியா, நம்ம பிள்ளைங்க நம்மளை விடையும் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதான் தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதே குறள் இன்னொரு அதே அதிகாரம் மக்கள் பேர் அதிகாரத்தில் அடுத்த குறள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். ஈண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். சரியா, ஒரு பையன் ஒரு நல்ல அவார்டு வாங்கிட்டான்னா எந்த ஒரு தாயுமே ரொம்ப மகிழ்ச்சி கொள்வாங்க. அதை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, நான் குழந்தை பெறும்போது இருந்த மகிழ்ச்சியை விட அவன் ஒரு புகழை அடையும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவா. அதான் தாயின்னு சொல்லியிருக்காங்க. ஈண்ட பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் கூட கேட்கலாம். ஈண்ட பொழுதின் டேஸ் தன் மகனே சான்றோன் டேஸ் தாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், அன்புடைமையில் 2 குறள். இதுவும் ஈஸியான குறள் தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். சரியா? அதான் அன்புள்ளவங்க எல்லாமே மற்றவங்களுக்குன்னு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் நமக்கு தான். அன்புடையவர்கள் தம் உடம்பையும் கூட, உடம்புல தோலையும் கூட மற்றவங்க எடுத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பண்பை விளக்கியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும்னா உடம்பு. சரியா? இது 8வது பாருங்கள், அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். என்புதோல் போர்த்த உடம்பு, எலும்பும் தோலும் தான். அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். 9வது குறள், இனியவை குறளில் 2 குறள்கள் இருக்குது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் 2 குவாலிட்டி சொல்லியிருக்காங்க, பண்புகள். பணிவு, இன்சொல் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது ஒரு மனிதனுக்கு பணிவும் இன்சொல்லுமே மிகச்சிறந்த அணிகலன், மற்றவை அணிகலன்கள் ஆகாது. சரி, நம்ம என்ன தான் அணிகலன்கள் அணிஞ்சாலும் நம்மகிட்ட பணிவு இன்சொல்லும் இல்லைன்னா அது ஒரு மிகச்சிறந்த அணிகலன் இல்லைன்னுட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அப்போ திருக்குறள், இந்த திருவள்ளுவர் இந்த குறளில் சொன்ன அணி எத்தனைன்னா 2. எதெல்லாம்? பணிவு, இன்சொல். ஓகேவா? கடைசி குறள் பாருங்கள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுவும் ஃபேமஸ் குறள் தான். இனிய சொல் இருக்கும்போது இன்னாத சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதுன்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரியா? நல்ல பழுத்த பழம் இருக்கும்போது நம்ம அதை சாப்பிடாம காயை போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதை தான் இனிய சொல் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம தீய சொல் பேசக்கூடாது. அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சரியா? இப்போ கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். இதிலிருந்து கடவுள் வாழ்த்து, 2வது வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, மக்கள் பேரில் 2 குறள். இதுவும் இந்த பொழுதின் பெரிதி வக்கும். அது அன்புடைமையில் 2 சொல்லியிருக்காரு. அன்பிலார் எல்லாம் அதுவும், அன்பின் வலியது, இனியவை கூறலில் 2. ஓகேவா? வாங்க புக் பேக்கில் என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கள், வன்சொல், சிறிய செயல். இதுக்கு சரியான ஆன்சர் அறிவுடைய மக்கள் தான். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. நம்ம ஒரு குறள் பார்த்தோம். என்ன குறள்? தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. சரியா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? இன்சொல். இன்சொல்லும் பணிவும் பார்த்தோம். அது ஒரு குறளில் பார்த்தோம். இதில் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அப்போ பணிவும் இன்சொல்லும். ஆனால் நம்மளுக்கு இதில் இன்சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 2மே ரொம்ப ஈஸி தான். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள் தான் திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் திருக்குறள் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்க. திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அதனால் திருக்குறளை பார்த்துக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி டெட்டுக்கான எல்லா கிளாஸஸுமே
ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது கிளாஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.